ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. 1/2 kg பீஃப் கைமாவில் இன்றைக்கி நம்ம பால் கறி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட்டாக இருந்தால் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் 1/2 kg கைமாக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குவான்டிட்டிஸு எல்லாம் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உடைச்ச கடலை, கசகசா, இது எல்லாமே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் அதே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் இதில் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையாக இருக்கிற எல்லா மசாலாவும் இந்த ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பால் கறிக்கு தேவையாக இருக்கிற மசாலாஸ் எல்லாமே இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது கூல் ஆகட்டும். இது கூலானது மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண மசாலா எல்லாம் கூல் ஆயிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டுக்கு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி, நம்ம ஃப்ரை பண்ண இந்த கடாயிலே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணிப்போம். இப்போ குழம்புக்கு தேவையாக்குற அளவு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலிருந்தே நம்ம பீஃப்க்கும் நம்ம போட்டு கைமாலையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா இதிலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம். நம்ம கிரைண்ட் பண்ண மசாலாவில் நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு மிச்சம் ஜார்லேயே இருக்கு. இப்போ நம்ம கைமாலாம் நம்ம இதில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இந்த மசாலா கொஞ்சம் இந்த ஜாரில் இருக்கிறதுலே இதோடு கூட கைமா போட்டு பல்ஸில் ஒரு சுற்று எடுத்துன்னு வந்துடலாம். போன் இருக்கக்கூடாது. வித்தவுட் போன் தான் நம்ம மிக்சியில் போடணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து இது ஒன்று சேர்ந்து நம்ம பல்ஸில் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம மீட்டுக்கு தேவையாக்குற அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் ஒரு சுற்று போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம மசாலா பீஃப் கைமா எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். ஒரு கண்டெய்னரில் கொட்டிக்கலாம். இப்படி இருந்தால் நம்மளுக்கு பாயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலாவும் இதில் நல்லா கறியில் மேரினேட் ஆகும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலைகள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா மசாலாவும் நம்ம மிக்சிலேயே போட்டோம். வெறும் மஞ்சள் தூள், கொத்தமல்லி மட்டும் இதில் போட்டு அனியன் கூட மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை பாயில் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ அதே ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்
கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம கோகோனட் கிரைண்ட் பண்ணிட்டோம். அதே ஜாரில் நான் இந்த மாதிரி 2 பிக் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கண்டெய்னரில் ஒரு கரண்டி அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் பிக் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். மற்றபடி எல்லா மசாலாவும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வந்துட்டு இருக்கோம். வெறும் ஆனியன் மஞ்சள் தூள் போட்டு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண மசாலாஸ் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண மசாலாவெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஆயிலில். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி நம்ம ஜாரில் கிரைண்ட் பண்ணது ஊற்றிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையாக இருக்கிற அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு மீட்டில் இருந்த போன் எல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கூட இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு இதில் நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும். அப்புறமா நம்ம மீட் பால்ஸ் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோ போட்டுக்கலாம். 2 பொட்டேட்டோஸ் போடுறேன். இந்த பால் கறியில் பொட்டேட்டோ போட்டால் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பொட்டேட்டோ போடுறேன். பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பால் கறியில் ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. நம்ம போன் போட்டோம், அதுவும் குக் ஆகிட்டு இருக்கு. பொட்டேட்டோ 50% குக் ஆகிட்டு இருக்கு. போன் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். நம்ம பால்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே தான் நம்ம உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா பால் போட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஒன் பாலாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம பிடிச்சி வச்சிருக்க இந்த எல்லா பால்ஸும் ஒன்றா குழம்புல போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா இப்படி பண்ணி விட்டுடணும். க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம பால் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அது பாயில் ஆகணும். நம்ம போடும் போது மிக்ஸ் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். அப்போ அந்த மீட் பால்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு நம்ம மூடி வைக்கலாம்.
பால் கறிக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரைஸ், கோகனட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதையும் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கோகனட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பால் கறிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மீடியம் சைஸ் அளவு அனியன் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அனியன் ரொம்ப வதங்கணும் நல்லா இல்லை, கொஞ்சம் பிங்கிஷாக ஆனால் சாஃப்டாக ஆனால் போதும். ஃப்ரை ஆகட்டும். கோகனட் ரைஸ்க்கு கோகனட் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். மில்க் எடுத்துக்கலாம். கோகனட் மில்க்கு நம்ம சாம்பாட்டு காரம் தேவையாக்குற அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது காரம் கம்மி தான் இந்த மிளகா, அதனால 10 போட்டிருக்கேன். இந்த க்ரீன் சில்லிஸும் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கோகனட் ரைஸ் எல்லோவாக வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த எல்லோ கலரில் நம்ம கோகனட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, கலரும் நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் புதினா போடுறோம். இப்போ நம்ம செய்கிறது 1/2 kg அளவு தான் கோகனட் ரைஸ் செய்கிறோம். 1/2 kg ரைஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர் ஊற்றிக்கலாம். கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம். இதை மைனஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நான் ஒரு 250 ml அளவு கோகனட் மில்க் ஊற்றிருக்கேன். இப்போ 750 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். 1/2 kg ரைஸ்க்கு நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் வாட்டர், 1 லிட்டரில் நம்ம 250 ml கோகனட் மில்க் ஊற்றணும். இப்போது 750 ml நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இருக்கேன். அது 20 மினிட்ஸ் ஊறட்டுன்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு. இது கொதிக்கிட்டோம், நல்லா பாயில் ஆகட்டும். கோகனட் ரைஸ்க்கு தண்ணி பாயில் ஆயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். அரிசி எல்லாம் போட்டுட்டோம். இந்த டைமில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம ரைஸ் போட்ட பிறகு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ நான் லெமன் ஜூஸ் பாதி லெமன் வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடிடலாம். ரைஸ் குக் ஆகட்டும். நம்ம ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தான் நான் தண்ணி ஊற்றினேன். அதாவது 1/2 kg ரைஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர் கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு. கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கோகனட் ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது குழம்பு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆனால் கோகோனட் ரைஸ்க்கு இந்த பால் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஒரு பால் கறி கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.